தங்களின் கவனம் சிதறிவிட்டது ஷெஹன்ஷா. தாங்கள் இதனை அனுமதித்தால் இதை மூர்க்கத்தனம் என்று கூற விரும்புகிறேன். இல்லை இல்லை, தாங்கள் செல்லக்கூடாது. சற்று நகர்ந்தால் வாள் உங்கள் இதயத்தில் பாய்ந்துவிடும். தாங்கள் தவறான இடத்தில் குறிவைத்துள்ளீர்கள். என்னிடம் இதயம் இல்லை. யாருக்கு இதயம் இல்லையோ அவனுக்கு உயிரில்லை. உயிரில்லாத ஒருவனை என்னால் என்ன செய்ய முடியும்? முதல் முறையாக என்னை ஒருவர் உதாசீனப்படுத்திவிட்டார். உங்களுக்கு வீரம் உண்மையில் அதிகம்தான், ஆனால் பெரிய முட்டாளும் கூட. நினைத்திருந்தால் நீங்கள் என்னை கொண்டிருக்கலாம், ஆனால் உயிருடன் விட்டுவிட்டீர்கள். நிராயுதபாணியை கொல்வது வீரம் அல்ல. மற்றவர்களை கொல்வதால் மட்டும் ஒருவன் பலசாலியாகிவிட முடியாது. இன்று முதல் முறையாக என்னுடைய வாள் என்னை ஏமாற்றிவிட்டது. ஆனால் அதில் அதன் தவறு எதுவும் இல்லை. தவறு தங்களுடைய அழகு மட்டும்தான். அம்பு எய்வதில் நீ தலை சிறந்தவள் தான். ஆனால் வாள் விஷயம் என்பது பேரு ருக்கையா. நான் ஜோதாவுடன் வாள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததை நீ பார்த்தாய் அல்லவா? தாங்களும் ஜோதாவும் வாள் பயிற்சி செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்பதை யார் உங்களுக்கு கூறியது? இந்த தகவல் எனக்கு கிடைத்தது, ஆனால் இதை யாரும் என்னிடம் கூறவில்லை. உரையிலிருந்து வாளை எடுக்க நீ போராடிய போது எனக்கு தெரிந்தது. நீயும் என்னுடன் வாள் பயிற்சியில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறாயா? வெறுப்புள்ளவர்கள்தான் சண்டையிட நினைப்பார்கள், ஜோதா செய்வதை போன்று. ஆனால் நேசிப்பவர்களால் அவ்வாறு யோசிக்க கூட முடியாது. ஆனால் ஜோதாவின் கையில் இருந்த வாளை பயிற்சியின் போது தாங்கள் பறக்க விட்டீர்கள். அந்த சதுரங்க ஆட்டத்திற்கு பழிக்கு பழி வாங்கிவிட்டீர்கள். தவறு. சதுரங்க போட்டியில் எவ்வளவு திறமை இருக்கிறதோ அதே திறமை வாள் பயிற்சியிலும் இருக்கிறது. அவமதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை பாராட்டி பேசக்கூடாது ஜலால். அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு முறையும் நினைக்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் புது விஷயத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். இன்னும் அவளிடமிருந்து என்னென்ன தெரிந்து கொள்ளப் போகிறேனோ. என்ன தெரிந்து கொண்டாலும் அதனால் ஒரு லாபமும் இல்லை. ஏனெனில் அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. போர் வீரர்கள் தான் வாளுடன் விளையாட வேண்டும், ராஜ்யத்தின் அரசியல். அவளை எண்ணி நீ ஏதும் பொறாமை கொள்ளவில்லையே? அந்த புறத்தில் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதில் அறிவுதான் மிகவும் முக்கியம். ஜோதா நினைப்பது போல் ஆயுதத்தால் அல்ல. ஒருவேளை இது இதயத்திற்கும் மூளைக்கும் சம்பந்தம் என்றால் இங்கு வருவதற்கு முன்பே அவள் தோற்றுவிட்டாள் என்றுதானே அர்த்தம்? நானும் உன்னை போலவேதான் அவள் விஷயத்தில் தவறாக நினைத்து விட்டேன். அப்படி என்றால்? அது என்னவென்றால், இதயத்தை பற்றி மட்டுமல்ல, அவள் அறிவை பயன்படுத்துவதிலும் மிகவும் சாதுரியமானவள். ஷெஹன்ஷா அவளுக்கு தலை வணங்கி விட்டார் போலிருக்கிறது. எப்போதும் இல்லை.
அவளது திமிரை அடக்க வேண்டுமானால் இதுவரை என்னால் முடியவில்லை. அவள் வாளைத்தான் தாங்கள் தட்டிவிட்டீர்களே, அவளை தோற்கடித்ததாகத்தானே அர்த்தம்? அவளுடைய தோல்வியும் தற்காலிகம்தான். நானும் அதில் முழுமையாக வெற்றி பெறவில்லை. யாருக்கு இதயம் இல்லையோ அவனுக்கு உயிரில்லை. உயிரில்லாத ஒருவனை என்னால் என்ன செய்ய முடியும்? வெல்லப் போவது இதயமா இல்லை அறிவா என்பதை தான் நான் பார்க்க வேண்டும். பூஜைக்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. தாங்கள் எவ்வளவு வகையான பூக்களை கொண்டு வந்திருக்க வேண்டாம். பூஜை முடியும் வரை தாங்கள் உணவு உட்கொள்ள மாட்டீர்கள். ஒரு நாள் தாமதமாக சாப்பிட்டால் எதுவும் ஆகிவிடாது மோதி. பூஜைக்கு நேரமாகிவிட்டது என்றாயே. கிருஷ்ணர் பூஜை செய்யும் நேரத்தை பார்ப்பதில்லை, பக்தர்களின் பக்தியை தான் பார்க்கிறார். அப்படி என்றால் சரி, நீங்கள் சென்று பூஜை செய்யுங்கள். நான் அதற்குள் உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்கிறேன். என்ன இது? கிருஷ்ணர் கையில் இருந்த புல்லாங்குழலை காணவில்லையே. இன்று எனக்கு என்ன தோன்றுகிறதென்றால், வெண்ணிகை திருடும் கண்ணன் புல்லாங்குழல் திருடனாகிவிட்டார். புல்லாங்குழல் திருடனை பிடித்து விட்டேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. வெண்ணெய் திருடன் இன்னும் பிடிபடவில்லை. வேகமாக ஓடி வந்து என்னை பிடியுங்கள். வாருங்கள், பிடியுங்கள், பிடியுங்கள், என்னை பிடித்து காட்டுங்கள். பிடியுங்கள், வாருங்கள், வேகமாக வாருங்கள். சரி சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். மிகவும் வேகமாக ஓடுகிறீர்கள். சற்று நில்லுங்கள். புல்லாங்குழல் ஊதுவதற்கு சொல்லித் தருகிறேன். கற்றுக்கொள்வீர்களா? முதலில் என்னை பிடித்து இந்த விளையாட்டை முடியுங்கள், பிறகு கற்றுக்கொள்கிறேன். ரஹீம், என்னவாயிற்று ரஹீம்? என்னவாயிற்று இவனுக்கு? தாங்கள் பயப்படாமல் இருங்கள். இவனுக்கு ஒன்றுமில்லை. இவன் தவறி விழுந்து விட்டான். உனக்கு நான் எவ்வளவு முறை கூறியிருக்கிறேன், இங்கேயும் அங்கேயும் ஓடாதே என்று. நீ நான் சொல்வதை கேட்பதே இல்லை. உனக்கு ஏதாவது ஆகியிருந்தால்? பேகம் சலீமா, யாரை திட்டுகிறீர்கள்? அவன் பச்சிளம் குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? பெரியவர்களாக இருந்தும் தவறு செய்கிறார்களே, நாம் அவரைத்தான் குற்றம் கூற வேண்டும். பேகம் ஜோதா, தாங்கள் இப்பொழுதே என்னோடு ஷென்ஷாவை காண வர வேண்டும். இப்பொழுதே. இது தலைக்குனிவு. தாங்கள் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் ராணி. இப்படி அனைவருக்கும் முன்பாக அந்த தண்ணீரில் குதித்துள்ளீர்கள். அங்கு வேறு ஆண்கள் இருந்தது தங்களுக்கு தெரியவில்லையா? ரஹீமுடன் அங்குதான் விளையாட வேண்டுமா? அவனோ குழந்தை, தங்களுக்காவது தெரிய வேண்டாமா? ஆனால் ஷெஹன்ஷா, நான் இன்னும் என் பேச்சை முடிக்கவில்லை பேகம் ஜோதா.
முகலாய சாம்ராஜ்யத்தின் ராணிகளுக்கென்று தனியாக ஒரு இடம் உள்ளது, தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தாங்கள் அதை மீறிக்கொண்டே இருக்கிறீர்கள். இனி தங்கள் மீது எந்த ஒரு புகாரும் வரக்கூடாது, தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய விதிகளில் சந்தேகம் இருந்தால் தாங்கள் பெரியம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இனி தாங்கள் எங்கள் விதிமுறைகளுக்கு புறம்பாக நடந்து கொள்ளக்கூடாது. நியாயமாக பேசுகிறீர்களா ஷெஹன்ஷா? தாங்கள் பெரியம்மாவின் பேச்சை கேட்டு விட்டீர்கள். நானும் ரஹீமும் குளத்தில் இருந்தோம் என்று. ஆனால் ஏன், எதற்கு என்று எந்த கேள்வியும் தங்கள் மனதில் எழவில்லை. தங்கள் பெரியம்மாவின் பேச்சை... தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? பெரியம்மா கூறுவது பொய்யா? பாதி உண்மை, முழு பொய்யை விட மோசமானது ஷெஹன்ஷா. ஆமாம், நான் ரஹீமுடன் குளத்தில் இருந்தேன். நாங்கள் இருவரும் விளையாடவில்லை. தங்கள் பார்வையில் வேண்டுமானால் ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றுவது முகலாயர்கள் ஒழுக்கத்திற்கு முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது என்னுடைய கடமையாகும். யா அல்லாஹ், நான் எவ்வளவு பெரிய தவறு இழைத்து விட்டேன் ஷெஹன்ஷா. பேகம் ஜோதா மிகவும் சரியாகத்தான் கூறுகிறார். பாதி உண்மை என்பது முழு பொய்யை விட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஷெஹன்ஷா, இது முழுக்க முழுக்க என்னுடைய தவறுதான். பேகம் ஜோதாவை நனைந்த உடையில் பார்த்தேன். அவர் அனைவரின் முன்பாக அப்படி நின்று கொண்டிருந்தார். நீங்கள் நல்ல புத்திமதி கூறுவீர்கள் என்று நான் யோசிக்காமல் பேகமை அழைத்து வந்து விட்டேன். ஷெஹன்ஷா, நான் ஒருவேளை ஜோதாவின் மனதை புரிந்து கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். என்னால் தவறு நேர்ந்து விட்டது ஷெஹன்ஷா. தாங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் பெரியம்மா? அனைவரும் தவறு செய்வார்கள், நானும் தான் செய்கிறேன். அதோடு தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. நமது விதிமுறைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படி செய்துள்ளீர்கள். தயவு செய்து என்னிடம் மன்னிப்பு கேட்காதீர்கள். பேகம் ஜோதா, நான் ஒரு ஷெஹன்ஷா. இந்த ராஜ்யத்தில் உள்ள அனைத்தும் எனது கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளது ஜோதா. அனைத்து புகார்களையும் விசாரிப்பது என்னுடைய கடமை. தாங்கள் ரஹீமின் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் ஷெஹன்ஷா. நான் கூறியதை கேட்டதற்கு நன்றி. எச்சரிக்கை! அனைவரும் கவனமாக கேளுங்கள். இந்துஸ்தானின் பாதுகாவலர், முகலாய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மாவீரர் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் தர்பாருக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் எச்சரிக்கை! ஹுசூர், தாங்கள் கட்டளையிட்டதன் பேரில் சுபேதார் ஷெரீஃபுத்தீன் அவர்கள் தங்களது தர்பாரில் ஆஜராவதற்கு அனுமதி கோருகின்றார். அனுமதிக்கிறேன். சலாம் அலைக்கும் ஷெஹன்ஷா. ஷெரீஃபுத்தீன், தங்களின் போர் திறமைகளை நான் மிகவும் பாராட்டுகிறேன். மேவாத்தில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினீர்கள். ஆமீரிலும் தாங்கள் அதே போல் செய்தீர்கள். அதனால் தாங்கள் இமேர்தா யுத்தத்தையும் கூட தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் கூறுவதை தாங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது கொடி மேர்தாவிலும் பட்டொலி வீசி பறக்கும். அந்த பெருமையைத்தான் நான் விரும்புகிறேன். தங்களுடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும். மேர்தா யுத்தத்திற்கு செல்வதற்கு முன் இதுவரை தாங்கள் ஆமீரில் வசூலித்த அனைத்து வரி பணங்களையும் அவர்களுக்கே திருப்பிக் கொடுத்து விடுங்கள். தங்களுடைய கட்டளை ஷெஹன்ஷா. என்ன காவலாளிகள் தாங்கள்? என்னை தடுத்து தாங்கள் தவறு செய்கிறீர்கள். அவர் ஷெஹன்ஷா மட்டுமல்ல, என்னுடைய தந்தையும் ஆவார். யாருக்கும் இதன் உள் செல்வதற்கு அனுமதி இல்லை. என்னை தடுத்துதான் பாருங்கள். மேலே பாருங்கள். எனது கட்டளையை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். மேர்தா யுத்தத்திற்காக படைகளுக்கு நன்றாக பயிற்சி அளிக்க வேண்டும். அதன் பிறகுதான் தாங்கள் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். அனைத்துக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் இல்லை. மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி. நாங்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். இருந்தும் இவ்வளவு நேரம் தங்களை என்னால் சந்தித்து பேச முடியவில்லை. எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கள் தீர்த்து வைக்கின்றீர்கள், ஆனால் என்னுடன் பேசுவதற்கு தங்களுக்கு நேரமில்லை. காவலாளி,
இவரை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். நாங்கள் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறோம். என்னை மன்னித்து விடுங்கள். தங்களுக்காக நான் நேரம் செலவழிக்க முடியவில்லை. அதனால் தான் தங்களின் குறும்புத்தனம் அதிகமாகிவிட்டது. எனக்கும் தங்களுடன் அமர்ந்து பேச வேண்டும் என்று ஆசையாகத்தான் இருக்கிறது. அதனால் இன்று மாலை பொழுதை நான் தங்களுடன் கழிக்கிறேன். நன்றி. ஆனால் சத்தியத்தை தாங்கள் மறக்காதீர்கள். இப்போது நான் என் சின்னம்மாவிடம் செல்கிறேன். சின்னம்மாவிடமா? ஆம், தங்களின் புது பேகம். அவர் என்னுடைய புது தோழி. சின்னம்மா, புது தோழி, ஜோதா. அப்படி என்றால் நிச்சயமாக ரஹீமுடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இதை தங்களுக்காக கொண்டு வந்தேன். இதை மட்டும் தாங்கள் அணிந்தால் ராஜகுமாரன் போல் இருப்பீர்கள். சகோதரன் காயப்படுத்துகிறான், தங்கை அந்த காயத்திற்கு மருந்து பூசுகிறான். இப்பொழுது என்ன கூறினாய்? நான் ராஜகுமாரனா? ராஜகுமாரன் அல்ல, உன்னுடைய அண்ணனுக்கு நான் அடிமை. பெயருக்கு தான் நான் சுபேதார். எனக்கு என்ன மதிப்பு இருக்கின்றது? ஆமீரில் வரி வசூல் செய்தது நான், அதை திருப்பிக் கொடுத்து நல்ல பெயர் வாங்கிக் கொள்வது அவன். என்னை ஒரு கோமாளியாக்கி விட்டான். கஷ்டப்பட்டு நான் அனைவரிடமும் வரி வசூல் செய்து வந்தேன். ஒரே வார்த்தையில் திருப்பிக் கொடுக்கும்படி உனது அண்ணன் கூறிவிட்டான். மீண்டும் உயிரை பணயம் வைத்து போராடுவேன், ரத்தத்தை சிந்தி போரில் வெற்றி பெறுவேன். ஆனால் இறுதியில் பார்த்தால் உனது சகோதரன் வந்து அந்த பெயரை தட்டி பறித்து விடுவார். மீண்டும் என்னை சுபேதாராக்கி அதற்காக திருப்தி பெற்றுக் கொள்ளச் சொல்வார். பெயருக்கு தான் அவன் என் மைத்துனன். ஆனால் என் நிலைமை அடிமையை விட மோசமாகத்தான் இருக்கின்றது. எச்சரிக்கை! அனைவரும் கவனமாக கேளுங்கள். இந்துஸ்தானின் ஷஹன்ஷா முகம்மது ஜலாலுதீன் அவர்கள் அந்த புறத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ஷஹன்ஷா. இதை பாருங்களேன், இதை தங்களுக்காகத்தான் எடுத்து வந்தேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை விடுங்கள் ஹுசூர். இதை தாங்கள் ஓய்வெடுக்கும் போது அணிந்து கொள்ளலாம். தங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும். ஹுசூர், தாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஷஹன்ஷா, என் முக்காட்டை விடுங்கள். தாங்கள் தான் கூறினீர்களே, பிறகு ஏன் என் ரஹீம், அதை விட்டுவிடுங்கள். பெரியவனானால் என்னை போல்தான் இருக்க வேண்டும். என்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? உங்களது குறும்பு மிகவும் அதிகமாகிவிட்டது. நீங்கள் சிறியவனாக இல்லை என்றால் என் பேகத்திடம் இப்படி நடந்து கொண்டதற்கு நிச்சயமாக தங்களை தண்டித்திருப்பேன். அட, ஷஹன்ஷா எங்க சென்று விட்டார்? இங்கு இருப்பார் என்றுதானே நினைத்தேன். அவர் உனக்காக ஒன்றும் வரவில்லை. பேகம் ஜோதாவின் அறையில் இருந்த ரஹீமிற்காக வந்தார். அவருக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். ரஹீம் அவர் அருகில் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் மீது அவர் கவனம் செலுத்த மாட்டார்.